ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அழகர் வைப்ஸ். டே 3 மதுராவில் இருக்கோம். இன்னைக்கு 10 ஸ்பாட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். மதுரா, கோகுல், விருந்தாவன் எல்லாம் செம்மையாக இருந்தது. வாங்க பார்க்கலாம். ஆக்ரா ஃபத்தேபூர் சிக்ரிலேருந்து மதுராவில் இருக்கிற ரூமுக்கு 2 ஹவர்ஸ்லேயே வந்தாச்சு. இதான் நாங்கள் இருந்த ஹோட்டல். கிருஷ்ணர் ஜென்மபூமி கோயில்கிட்டேயே நாங்கள் எடுத்திருந்தோம். ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ரூம்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. கேட்குற சர்வீஸ்லாம் நல்லா பண்ணாங்க. இன்னொரு பெட்டு வாங்கினோம். எவ்வளோ ரேட்ஸ் ஆச்சு எல்லாமே உங்களுக்கு ஃபைனலாக நான் சொல்கிறேன். ஈவினிங்லேருந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதுரா நாளைக்கு ஃபுல் டே என்ஜாய் பண்ணோன்னு நல்லா ரெஸ்ட் எடுத்தோங்க. 6:30க்கெல்லாம் கிளம்பி கோயிலுக்கு போக ஆரம்பிச்சாச்சு. நடந்து தான் போனோம். ரொம்ப பக்கத்தில். ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது போத்திரா குண்ட். இந்த குளம் கிருஷ்ணர் ஜன்மபூமி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த குளம் ரொம்ப புனிதமான குளம்னு நம்பப்படுது. குழந்தை கிருஷ்ணர் பிறந்த பிறகு அவருடைய துணிகளை இங்கு தான் வந்து துவைத்தாங்கன்னு நம்புறாங்க. அதனால தான் இந்த குளத்துக்கு போத்திரா குண்ட் அப்படின்ற பேர் வந்தது. இந்த குளம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமும் ரொம்ப அழகாகவும் இருக்கு. அடுத்தது அப்படியே நடந்து கிருஷ்ணர் ஜென்மபூமி கோயிலுக்கு நாங்கள் வந்தோம். இதுதான் பகவான் கிருஷ்ணர் பிறந்த இடம்னு நம்பப்படுது. புராணங்கள் படி கிருஷ்ணர் கிமு 3200 காலத்தில் இந்த இடத்துல தான் பிறந்தாருன்னு சொல்கிறாங்க. இங்கே செக்யூரிட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஃபோன் எல்லாம் உள்ள அலௌடு இல்லை. கிருஷ்ணர் பிறந்த இடம்னு நினச்சி உள்ளே போகும்போது ரொம்ப பிரமிப்பாகவும் பூரிப்பாகவும் இருந்துச்சு. இந்த குளமும் இந்த இடமும் கிருஷ்ணர் பிறப்பு கதையோடு சம்மந்தப்பட்ட புனிதமான இடம்னு கருதப்படுது. ரொம்ப சீக்கிரமாக கிளம்பி கோயில் வந்துட்டு இப்போ ஒரு டீ பிரேக் எடுத்தாச்சு. எங்களுக்கு ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ கோயிலில் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் போகலான்னு பிளான் பண்ணி கிளம்பியாச்சுங்க. இப்போ மார்னிங் 8 o'clock ஆகுதுங்க. ரூமுக்கு நடந்து போகிற வழியிலே ஒரு ஆட்டோ எடுத்துட்டோம். 2 o'clock வரைக்கும் 700 பேசி எடுத்தோங்க. ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆலு பரோட்டாவும் பூரியும் சாப்பிட்டோம். காஃபிலாம் குடிச்சிட்டு 3rd ஸ்பாட்டுக்கு ஆட்டோவில் கிளம்பியாச்சுங்க. ஆட்டோ ட்ராவல்லாம் சூப்பராக தாங்க இருந்துச்சு. அவங்க ஸ்பாட்ஸுக்கெல்லாம் கரெக்டாக போய் நிறுத்துகிறாங்க. இப்போ ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு கேட்டோம் அப்படின்னா ஒரு சாட் கடைக்கு மட்டும்தான் கூப்பிட்டு போய் நிறுத்துவாங்க. என்னை கேட்டால் நீங்கள் ஹோட்டல் நெட்டில் பார்த்துட்டு அங்கே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுங்கள். ஸ்பாட்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்போ தான் கரெக்டாக கூட்டிகிட்டு போய் நிறுத்துவாங்க. இப்போ கோகுலில் இருக்கிற ரமன் ரேத்தியில் இருக்கும். ரொம்ப அழகான இடங்க. மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னு சொல்கிறேன், வாங்க போகலாம். கோயிலுக்குள்ளே போகும்போதே பஜன் சவுண்டு வந்து ரொம்ப நம்மளை சந்தோஷப்படுத்துது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆடாமல் இருக்கவே முடியாது. நல்லா குழந்தைங்களோட 1/2 மணி நேரம் சந்தோஷமாக ஆடினோம். ஹஸ்பண்ட் ரொம்ப நேரம் கம்முன்னு இருந்தார். அவரையும் கூட்டிகிட்டு வந்து செம்மையாக ஆட வச்சாச்சு. இங்கே இருக்கும் மணல் ரொம்ப புனிதமாக கருதப்படுது. புராணங்கள் படி கிருஷ்ணர் குழந்தையா இருக்கும்போது நண்பர்களோட இந்த மணல்ல தான் வந்து விளையாண்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ரேத்தினா மணல்னு அர்த்தம். பக்தர்கள் எல்லாரும் இந்த மணல்ல நல்லா உருண்டு பிறண்டு தான் ஏஞ்சி போறாங்க. ரொம்ப மன திருப்தி தர கோயில். ரமன் ரேத்தி பார்த்துட்டு வெளியில வரும்போது ஆப்போசிட்லேயே ஒரு டியர் பார்க் இருக்கு. அங்கே நிறைய மான்கள் இருக்கு. அதையும் கொஞ்ச நேரம் நாங்கள் பார்த்தோம். கோயிலுக்கு வரவங்க அப்படியே இங்கே வந்து மானுக்கு நெல்லெல்லாம் போட்டு தான் போகிறாங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது பிரம்மாண்ட் காட். இதுதான் புனிதமான யமுனா நதி ஓடும் இடம். கிருஷ்ணர் சிறு வயதிலிருந்து நடத்தின பல நிலைகளுக்கும் இந்த இடத்தோட தொடர்பு இருக்குதுன்னு புராணங்களில் சொல்கிறாங்க. இப்போ ஒரு வருஷம் மஞ்சள் பிள்ளையார் வீட்டில் பிடிச்சு சாமி கும்பிட்டு பிள்ளையாரை யமுனா நதியில் கரைச்சோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் எல்லோரும் யமுனா நதியில் கால் நினச்சிட்டு நதியை ஒட்டியே இருக்கிற பிரம்மாண்ட் பிஹாரி கோயிலுக்கு போனோம். இந்த இடத்துல தான் கிருஷ்ணர் குழந்தையா இருக்கும்போது மணல் சாப்பிட்டாருன்னு நண்பர்கள் யசோதா அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ வாயை திறன்னு சொன்னப்போ கிருஷ்ணர் வாய்க்குள்ள முழு பிரபஞ்சமே யசோதா பார்த்தாங்களாம். இந்த நிகழ்ச்சியை தான் பிரம்மாண்ட லீலைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பிரம்மாண்ட் காட் சிவன் கோயிலுக்கு போனோம். இங்கே வர பக்தர்கள் யமுனா நதியிலேருந்து தண்ணீர் எடுத்து வந்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே வந்து ஒரு வழக்கமாக பண்ணுறாங்க. 1 o'clock இருக்கும். கோயிலுக்குள்ளே போகும்போது பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம். சிவன் கோயிலில் கொடுத்த பிரசாதம் பார்த்திங்கன்னா பூரி, மட்டர் சப்ஜி, ஸ்வீட் பூந்தி சாப்பிட்டுட்டு கோயிலில் ஒரு சுற்றி சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோங்க. இப்போ நம்ம கிருஷ்ணர் வளர்ந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நந்த்கான் மதுராவிலேருந்து ஒரு 50 kilometers தள்ளி இருக்கு இந்த இடம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு கைடு எடுத்துக்கிட்டோம் நாங்கள்.
உங்கள் இஷ்டம், நீங்கள் எவ்வளோ வேணால் தாங்கன்னு சொன்னாங்க. நான் ஃபைனலாக சொல்கிறேன் நாங்கள் எவ்வளோ தந்தோன்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மரம் கிருஷ்ணர் மாடு மேய்க்கும் போது இங்கே தான் உட்காந்து புல்லாங்குழல் ஊதுனாருன்னு சொல்கிறாங்க. நம்ம பார்க்குற இடம் கிருஷ்ணர் பிறந்த பிறகு அவருடைய தந்தை வாசுதேவர் குழந்தை கிருஷ்ணரை நதி வழியாக தான் கொண்டு வந்திருக்காரு. இது மீராபாய் வீடு. மீராபாய் அவங்க வாழ்க்கை முழுவதும் கிருஷ்ணர் பக்தியிலே சென்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இங்கே பக்தர்கள்லாம் சேர்ந்து பஜனை பாடி கிருஷ்ணரை வழிபடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது நந்தபவன். புராணங்கள் படி கிருஷ்ணரை வளர்த்த நந்த மகாராஜா மற்றும் யசோதா அம்மா வாழ்ந்த இடம் இதுதான்னு எல்லாரும் நம்புகிறாங்க. கிருஷ்ணர் பிறந்தது மதுராவில் இருந்தாலும் கம்சனிடமிருந்து அவரை காப்பாற்ற அவருடைய தந்தை வாசுதேவர் குழந்தை கிருஷ்ணரை யமுனா நதி கடந்து கோகுலுக்கு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் நந்த மகாராஜா மற்றும் யசோதா அம்மா வீட்டில் தான் வளர்ந்தாருன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த நந்தபவன் கிருஷ்ணரோட சிறு வயது நினைவுகளோட மிக புனிதமான இடமா கருதப்படுது. இப்போ நம்ம பல்ராம் அவர்கள் வாழ்ந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பலராமர் கிருஷ்ணரோட அண்ணன். புராணங்கள் படி கிருஷ்ணர் போலவே பலராமரும் கோகுலில் தான் சிறு வயதிலிருந்து வாழ்ந்தார். இந்த பழமையான கட்டிடம் 1000 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா இடங்களையுமே புதுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த வாசல் பார்த்திங்கன்னா கல்லாலே செய்யப்பட்ட வாசல்னு சொன்னாங்க. நம்பவே முடியல, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. லன்ச் டைம் வந்துடுச்சு. ஆட்டோக்காரர் நல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒன்று கூப்பிட்டு போக சொன்னோம். ஆனால் இங்கே வந்து சாட் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து விட்டார். கிருஷ்ணர் ஜென்மபூமி கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சாட் ஏரியாவில் விட்டுட்டார். மதுராவில் சாட் தானே ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா சாட்டையுமே டேஸ்ட் பண்ணோம். எல்லாருக்கும் இதான் ஃபஸ்ட் டைம் லஞ்சுக்கு சாட் சாப்பிட்றது. பானிபூரி சூப்பராக இருந்துச்சு. காரம் ஸ்வீட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி தராங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் சார் நூடுல்ஸ்ன்னு கேட்டார். லஞ்சு கூட லஸ்ஸி சாப்பிட்டது தாங்க இந்த ட்ரிப்லேயே சூப்பராக இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் ஆயிலியாக சுமாராக தாங்க இருந்தது. ரூமுக்கு போய் 2 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு பிரேம் மந்திர் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. ஒரு 7 kilometers தான். அதான் ஷேர் ஆட்டோலேயே நாங்கள் வந்துட்டோங்க. திருப்பி பானிபூரி சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. 5 விதமான ரசம் கொடுத்தாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி பொட்டு வைக்கிறதுக்கு நீங்கள் ரேட் பேசிக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பயங்கரமாக ரேட் கேட்பாங்க. ஷார்ப்பாக 6 o'clockலாம் கோயிலுக்கு வந்தாச்சு. பிரேம் மந்திர் இது விருந்தாவனில் இருக்கிற அழகான கோயில். முழுக்க முழுக்க ஒயிட் மார்பிளில் கட்டப்பட்ட இந்த கோவில் கிருஷ்ணரோட நீலைகளை சிலைகளாக அழகாக அமைச்சிருக்காங்க. இரவு நேரத்தில் லைட்ஸ் ஆன் ஆனதும் பல நிறங்களில் இந்த கோவில் தெரியும். இந்த கோவிலில் ஜெகத்குரு கிருபாலு மகாராஜா கட்டியிருக்காங்க. 2012 திறக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில் ராதா கிருஷ்ணா மற்றும் சீதாராமா அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில். கண்டிப்பாக மதுரா வந்தீங்கன்னா ஈவினிங் வந்து விருந்தாவனில் இந்த இடத்துக்கு வந்துடுங்க. கோயில் ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கே 1 hourக்கு மேலே ஆகும். ஆட்டோலே ரூமுக்கு கிளம்பியாச்சு. நைட்டு டின்னருமே சாட் தான். இந்த கடைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கடையில் தான் பானிபூரி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் சமோசா கச்சோரி ரெண்டுத்துலேயுமே இந்த மசாலா ஊற்றி தராங்க. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ரபடி வாங்கினோம். இது 60 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நல்ல டேஸ்ட்டு, செம்ம திக்காக இருந்ததுங்க. நீங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. லஸ்ஸிலாம் சூப்பராக இருக்குங்க. செம்ம திக்காக கொடுக்குறாங்க அண்ட் பயங்கர ஃபில்லிங்காக இருக்குது. நம்மளுக்கு பாடியும் நல்லா கூல் பண்ணுது. கிருஷ்ணர் ஜென்மபூமி கோயிலில் இந்த வளையல் வாங்கினேன். ராதே ராதேன்னு ரொம்ப அழகாக இருந்தது. கையில் போட்டதுக்கப்புறம் கோல்டு மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் 50 rupees தான். அப்புறம் வீடு ஃபங்க்ஷன் வர்றதுனால இதை வந்து வாங்கினோம். இது குட்டி குட்டி அழகாக இருந்தது. என் கோயிலில் வாங்கிட்டு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. எடுத்தாலும் 50 rupeesங்க. மதுராவில் ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 2500 சார்ஜ் பண்ணாங்க. வரைக்கும் எடுத்த ஆட்டோ பார்த்தீங்கன்னா 700 சார்ஜ் பண்ணார். நம்ம பேசுகிறது தான் அவங்க 1500 வரைக்கும் கேட்பாங்க. நந்தபவனில் கைடு எடுத்தது வந்து 200 rupees நாங்கள் பே பண்ணோம். மதுராவிலேருந்து டெல்லிக்கு வந்து 2 hours தான். ட்ரெயினில் நாங்கள் கிளம்பி வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு டெல்லி வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் மிஸ் அவுட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள்.